அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 17-18ஆம் தேதியில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் நியூமராலஜின்னு சொல்லக்கூடிய எண்கணித வகுப்பு நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் 1 to 100 எண் வரைக்கும் அதற்குண்டான பலன்களும் கற்றுத்தரப்படும். அதே போல் எழுத்துக்களில் ABCD அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் 26 எழுத்துக்களுக்கும் பலன்கள் கற்றுத்தரப்படும். இந்த வகுப்பில் உங்கள் ஜாதகத்தில் இருக்க கிரகங்களோட பலங்கள் மற்றும் பலவீனங்கள் அதை கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிற சூட்சமத்தையும் கற்றுத்தரப்படும். அதே போல் ஜாதகத்தில் வசிய எண்கள், அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நம்ம வகுப்பில் இருக்க ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா வசிய எண்கள் தான். அந்த கிரகங்களோட எண்களை நீங்கள் பிடிச்சிட்டா போதும், நிச்சயம் உங்கள் பேர் வச்சிங்கனாவே அது பிரபலமாக போகக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கும். அந்த எண்களை நீங்கள் பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம வகுப்போட சூட்சமமான ஒரு விஷயம். ஸோ இந்த எண்கணித வகுப்பில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு பெயர் வைக்கிறதுலேருந்து ஒரு பெயரோட கூட்டு எண், அந்த கூட்டு எண் ஜாதகத்தில் இருக்க கிரக பலமோ கிரக பலத்தின் மூலமோ அல்லது வசியன்கள் மூலமாகவோ தேர்ந்தெடுத்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த பெயர் நிச்சயம் ஒரு பிரபலம் அடையக்கூடிய ஒரு பெயராக அமையும். அதே போல் அந்த எண்களை கொண்டு நீங்கள் வாகன எண்களையும் தேர்வு செய்யலாம், செல்போன் எண்களையும் தேர்வு செய்யலாம், ஏடிஎம் பின் நம்பரையும் நீங்கள் சரியான முறையில் தேர்வு செஞ்சு உங்களுடைய பண வரவை அதிகரிக்க முடியும். தொடர்ந்து உங்கள் செல்போனோட பாஸ்வேர்டு எண், இதெல்லாம் அந்த எண்களை அதிகமாக நீங்கள் பயன்படுத்த அந்த எண்களை அடிக்கடி ஆக்டிவேட் பண்ண உங்கள் வாழ்க்கையில் ஒரு எப்படி சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே படிப்படியாக உயர்வான ஒரு நிலைக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படுங்க. எண்கள் நமது கண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுபோல் இந்த எண்களை கொண்டு நம்ம அழகாக நம்ம ஜாதகத்தில் இருக்க குறைகளை நீக்கி ஒரு அழகான பரிகாரமாக பயன்படுத்தலாம். எண்கள் மெயினாக பயன்படுவதே பரிகாரத்திற்காகத்தான். அதாவது பரிகாரம் நம்ம பல வகையில் பண்ணுறோம். கோயிலுக்கு போய் செய்யக்கூடிய பரிகாரம் ஒன்று இருக்குது. அதே போல் தோஷங்களை நிவர்த்தி செய்ய ஹோமங்கள் பூஜைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பரிகாரங்கள் இருக்குது. அதுபோல் சில எண்களை நீங்கள் பயன்படுத்தினாலே அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூட்சமமான வசி எண்களாக இருக்கட்டும், கிரக பலங்களோட எண்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மைனஸ் எல்லாம் அப்படியே டோட்டலாக ப்ளஸ் ஆகிட்டு போகக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படுவது உண்மைதாங்க. அதே போல் உங்கள் ஜாதகத்தில் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் எல்லோரும் பெயர் வைப்பாங்க. ஆனால் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் பெயரே வைக்கக்கூடாத ஒரு சூழலும் இருக்கிறது. அது ஏன், எதனால், எப்படி, அதற்குண்டான காரியங்கள் என்ன, ஏன் சில பெயர்கள் சில நட்சத்திரக்காரர்களோட அந்த நட்சத்திர நாம எழுத்துக்கள் அவங்களுக்கு சரிவர வேலை செய்யலை அப்படிங்கிற விளக்கங்களும் இந்த வகுப்பில் சொல்லித்தரப்படும். அப்போது அந்த ஜாதகங்களுக்கு எந்த நட்சத்திர நாம எழுத்துக்களோட பெயர்களில் வச்சா வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதையும் இந்த வகுப்பில் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ ஒரு பெயர் வைக்கிறதுக்கு முக்கியமாக முதல் எழுத்து ரொம்ப வேல்யூபிளாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கையில் அந்த பெயர் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த முதல் எழுத்து தான் நம்ம தேர்வு செய்வதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா அந்த கூட்டு எண். இந்த கூட்டு எண் பல விதத்தில் பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம பிறந்த தேதியின் அடிப்படையில் பெயர் வைக்கிறாங்க. சில பேர் பிறந்த தேதி அதற்குண்டான கூட்டு எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாங்க. ஆனால் அப்படி பெயர் வைக்கிறதுல என்ன ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அந்த கூட்டு எண்ணுக்கு உண்டான நட்பு எண் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் ஜாதகத்தில் நீசமாகவோ அல்லது வக்கரமாகவோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் பலவீனமாகவோ இருந்ததுனால் உங்கள் பெயர் பலவீனமாகத்தான் இருக்கும். அதுவே நம்ம ஜாதகத்தில் உள்ள கிரக பலங்களை தெரிந்து கொண்டு வசியன்களை தெரிந்து கொண்டு நீங்கள் பெயர் வைப்பீர்கள் என்றால்
நிச்சயம் அந்த பெயர் ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வைக்கக்கூடியது அனைத்துமே வெற்றிகரமாகவும் அமையும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம சொல்கிறோம். அதுக்கு அதே போல தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போது நீங்கள் இந்த எண்கணித வகுப்பில் கலந்துக்கிறதன் மூலமாக நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கி 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 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு காத்து கொண்டு இருக்கிறது. அதனால் எண்கணித வகுப்புக்கு சேர விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவுகளை செய்யலாம். இதற்காக புத்தகங்களும் உண்டு. வகுப்போட முடிவில் வீடியோவும் தரப்படும். ஸோ வகுப்பு கட்டணம் 10,000 இல்லைங்க, வெறும் 5,000 மட்டும்தான் நம்ம நிர்ணயிச்சிருக்கோம். நிறைய பேர் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கட்டணங்களை குறைச்சி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி எண்கணித வகுப்பில் கலந்து கொண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.